பைக் டாக்ஸி ஓட்டினா என்ன தப்பா? இவருங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க, நிம்மதியாக போகவும் விட மாட்டேன்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எதை பற்றி பேச போகிறோன்னா, ரீசெண்டாக இந்தியா ஃபுல்லாக நடக்கிற ப்ராப்ளம் இந்த பைக் டாக்ஸி, ரேபிட்டோ, ஓலா, இப்போ புதுசாக அதிகமாக இருக்க ரெட் டாக்ஸி முதற்கொண்டு. ஆனால் மக்கள் இதை ஒரு சைடு வரவேற்கிறாங்க. டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் இதை எதிர்க்கிறாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம். மக்களுக்கு கம்மி ப்ரைஸ்லையும் கிடைக்குது, உடனேயும் கிடைக்குது. மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். பைக் டாக்ஸியில் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் பேசஞ்சர்ஸ்க்கு கிளைம் ஆகாது. அதே மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கும் டிரைவர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கம்பெனி அது முழுக்க முழுக்க பொறுப்பு ஏற்றுக்காது. அது பேசஞ்சர்ஸும் டிரைவரும் அவங்களுக்குள்ள தான் பேசி முடிவெடுத்துக்கணும். ₹1,00,000 இன்சியல் கட்டி ஒரு கார் எடுக்கிறோம், ₹3,00,000 இன்சியல் கட்டி ஒரு ஆட்டோ எடுக்கிறோம். அதை எப்படி ₹150, ₹200 ஓட்ட முடியும்? ஆனால் பைக் டாக்ஸியில் டீ போர்ட் பர்மிட் கிடையாது, இன்சூரன்ஸ் அதிக அமௌண்ட்டு கிடையாது, எப்சி பார்க்கணும் எந்த அவசியமும் கிடையாது. ₹50, ₹40 ஓட்டி பைக் டாக்ஸி, கால் டாக்ஸியும் சரி, ஆட்டோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பாதிக்கப்படுது. இதை கவர்மெண்ட் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லோரும் ஆசைப்பட்றோம். இதை சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க. தேங்க்ஸ் டு ஆல்.